செல்வா செல்வி விருச்சிக ராசி சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த விருச்சிக ராசியை பற்றி நம்ம பேசும்போது பல நேரங்களில் பலவிதமான கருத்துக்களை பற்றி பேசியிருக்கோம். இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அப்படின்னு பேசியிருக்கோம். பிரசவ அறை மறைமுகமான இடம். அதற்கு சின்னமே தேலாக கொடுத்துருப்பாங்க. தேல் மறைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் ரகசியங்களை மறைச்சு வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கேட்டை நட்சத்திரம் எந்த ரகசியத்தையும் மனசுல வச்சுக்காது. அனுசம் போல்ட்டா செயல்படும், போல்ட்டா வேலை பார்க்கும், எது வந்தாலும் பார்க்கலான்னு தைரியமாக இறங்கும். அதனால சில பேர் அவங்க மேலே கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, சில பிரச்சனைகளை பற்றி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க இல்லையா? ஐஸ்வர்யா மேரேஜ் எப்போதுன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு மேரேஜ் கண்டிப்பாக முடியும், அதில் சந்தேகம் இல்லை. இன்னும் 3 மாதம் பொறுத்துருங்க. உமா, வணக்கம் சார். உமா, திருநெல்வேலி. கணவர் குழந்தை கூட எப்போது சேர்ந்து வாழ்வார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கணவன் மனைவி வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது நம்மளை ஒரு போராட்டமான சூழ்நிலைக்கு கொண்டு போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறத ஒரு போராட்டமான சூழ்நிலைக்கு சில பேரை கொண்டு போயிடும். இது குழந்தை பிறந்த பிறகு சில பேருக்கு பிரிவுகளை தருது. குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது. வாழ்க்கை சிறப்பாக வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதும் பிரச்சனை வருது. இதை தாண்டி போகிறதுக்கும் நம்முடைய வாழ்வாதாரத்தை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கும். அதில் அந்த முக்கியமான பாயிண்ட்டை நம்ம தொடணும்ல. தொடாமல் விட்டால் எப்படி செய்ய முடியும்? நீங்கள் கணவர் மனைவி இவங்களுக்குள்ள பிரச்சனை வருது இல்லையா, இது எதனால் வருது, எப்படி வருதுங்கிற நம்ம யோசிச்சோன்னா கொஞ்சம் புரியும். இப்போ நீங்கள் அவங்க டேட்டா பர்த் ஒரு விஷயம் நான் உங்களுக்காக கூட இன்றைக்கி போட்டு பார்க்குறேன். அதை டைம் 2:50. பதினொன்று 3 1984. இப்போ நீங்கள் டேட்டா பர்த் டைம்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற போது ரொம்ப தெளிவாக கொடுக்கணும். தெளிவு இல்லாமல் கொடுத்தீங்கன்னா காலையா மாலையாங்கிறத தெளிவாக கொடுக்கணும். இப்போ இந்த பொண்ணோட ஜாதகத்தை பற்றி பார்த்தோம்னா சனி திசையில் கேது புத்தி கொடுத்து இந்த 11வது மாதம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக போகணும். 11வது மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்க சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறதுல பயம் இல்லை. கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர்ந்துருவாங்க, பயப்பட வேண்டியதில்லை. 11வது மாதம் வரைக்கும் இருக்குது. நீங்கள் அதுவரை பிள்ளையார் கோயிலில் போய் அவங்க விநாயகரை தரிசனம் பண்ண சொல்லுங்கள். இந்த விநாயகர் வழிபாடு பண்ண 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 கணவன் மனைவி திரும்ப சேர்ந்துருவாங்க, பயப்பட வேண்டியதில்லை. 1 2 3 4 5 வருமானம் எப்போது அதிகரிக்கும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகிறோம்ல, தனஸ்தானம் அப்படின்னு எதை சொல்கிறோம்? 2ஆம் இடத்தை சொல்கிறோம். லாபஸ்தானம் எதை சொல்கிறோம்?